இங்க ஒரு வயசான ஆளுமே செருப்பு தைச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தன் பிஞ்சு செருப்பு எடுத்துட்டு வந்து தைக்க சொல்லி அவர் மேல தூக்கி போட்டுட்டு அப்படி ஓரமா போய் உட்காருவான். அவருமே அந்த செப்பலை எடுத்து தைக்கலான்னு போகும்போது திடீர்னு கர்ப்பிணியா இருக்க ஒரு பொண்ணு வந்து பிஞ்சு போன செப்பலை நீட்டி, ஐயா இதை தச்சு தரீங்களா அப்படின்னு கேட்பா. பார்க்க பாவமா இருக்கனால இவருமே அந்த செப்பலை வாங்கிட்டு கையில இருக்க இன்னொரு செப்பலை கீழே வச்சிருவாரு. இப்ப எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அந்த செப்பலை கொடுத்தவன் பாத்துக்கிட்டே இருக்கான். அதனால கோவப்பட்டு அங்கிருந்து எழுந்து வேகமா வந்து அவர் எட்டி உதச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பிஞ்ச செருப்பாலேயே அவர் கணத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவருமே அதுக்கு கர்ப்பிணி பெண்ணுங்கிறதுனாலதான் நான் தச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவன் அதை கேட்காம இவர் இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுருவான். அதுல அவருக்கு பயங்கரமா மண்டையில அடிபட்டுரும். அப்பயும் அவரை விடாம அவர் தலையிலே கால் வச்சு அழுத்திட்டு இனிமேட்டு இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருவான். இப்ப இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வேகமா ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்கும் போது அவருமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அப்ப அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுமே நான் அந்த விஷயத்த அண்ணன்ட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புவான். அவனை பார்க்க போகும்போது வண்டியை சறுக்கி விட்டுருது. ஆனா வண்டியில இருந்து இறங்கி வேகமா அவனை பார்க்க போறான். அப்ப அவனையுமே பார்த்து அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அது எல்லாத்தையுமே கேட்டோன்னு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்க வரான். அப்ப அவர் வீட்டுல கட்டோட இருக்கிறத பார்த்துட்டு கோவப்பட்டு சைட்ல இருக்க ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வேகமா கிளம்புவான். அப்ப அவனோட அப்பா அவன் கையை பிடிச்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவன் திரும்பி ஒரு முறைச்சோன்னே அவங்க அப்பாவே கை விட்டுருவாரு. இவனுமே இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது அவன் தென்னா விட்டு அங்க நின்றுட்டு இருப்பான். அப்ப அவனுமே பிஞ்சு செப்பலை இவன் தச்சு கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இவன் பக்கத்துல வந்து இவங்க அப்பாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறான். அது கேட்டு கோவப்பட்டு ஓங்கி அவன் வயிற்றுல குத்திடுறான். அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு வந்த கோனூசியாலேயே அவன் வாயவே தக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து அங்க இருக்க லேடிஸ் எல்லாருமே அவனை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லேடி அவனை எதிர்த்து பேசணும்னால அந்த லேடியை எட்டியோ தச்சிருப்பான். இப்ப அந்த இடத்துலயே வாய் பேச முடியாம ரத்தம் வழிய படுத்து கிடக்குறான். இவன் பண்ணது சரியா தப்பான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க.